ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். என் தாய் தந்தைக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்கள அனைவருக்கும் என்னோட கோடான கோடி நன்றி தெரிவித்து என்னுடைய தன்னம்பிக்கையான வீடியோவை இதில் பதிவு பண்ணுறேன். என்னுடைய கருத்துக்களை, என்னோடய கடந்த காலம் வந்த ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான். அதுக்காக தான் நான் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணேன். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். இப்போ மெயினாக ஒரு இதை சாதிக்கணும்னா என்னங்க மெயினாக தேவை? உடம்பு ஹெல்த்து. இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம எதுவுமே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது நல்ல விஷயங்களை சொல்கிறேன். சாதிக்கணும்னு இந்த மாதிரி நிறைய பேர் அந்த எமோஷனில் இருப்பாங்க, நம்மளாலையும் முடியலையே அப்படின்னு. அதுக்கு தான் அந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சது சொல்லலான்ருங்க. என்னோடய கடந்த காலத்தை பற்றி தான். அப்போது சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் பண்ணியிருக்கும்போது இப்போ ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது 20 இருக்கும்னு வச்சுங்களேன். 20 ஏஜ் இருக்கும். 19, 20 அவங்களுக்குள்ள தான் இருக்கும். அப்போ உடம்பு சரியில்லாமல் இதாகிடுச்சு. ஃபீவர் வந்துடுச்சு. அப்புறமேலு ஃபீவர் வந்துடுச்சு. ஒன்றும் சாப்பாடும் எடுக்கல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அப்புறமேலு சரி, எல்லோரும் சொன்னாங்க, அங்கே ஸ்டாஃபுங்கெல்லாம் சொன்னாங்க, இது உடம்பு சரியில்லைனா டக்குன்னு போய் டாக்டர் போய் பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி, நான் போய்ட்டு ஒரு டாக்டரை பார்த்தேன். என்ன பண்ணுது, இந்த மாதிரி இங்கே சாப்பிடவே முடியல, ஃபீவராக இருக்குது, இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு மாத்திரை எழுதி கொடுத்தாரு. சரி, இந்த மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடும்னு சொன்னார். பரவாயில்ல, இந்த மாத்திரை சாப்பிட்டு சரியாயிட்டு மாதிரி இருக்குது. நானும் சந்தோஷமாக வந்தேன். இங்கே மாத்திரை இங்கே கம்பெனி ரூம் இருக்குது. கம்பெனி ரூமுக்கு வந்தோடனே அந்த மாதிரி இந்த டாக்டர் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கத்தில் இருக்கார் அந்த டாக்டர் தான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசி என்னை அப்படியே பயப்படுத்திட்டாங்க. அந்த டாக்டர் இதுக்கு போனேன், இதுவும் போனால் சரியாகாது, அங்கே ஒரு டாக்டர் இருக்கான் பாரு, அதை போய் பாரு அப்படி. அப்பா, இங்கே வேறு காசு கொடுத்து இதாச்சு, இந்த டாக்டர் சரியில்லை, இன்னும் சரியாக இருக்க மாட்டாங்க, அந்த டாக்டர் போனால் தான் நான்லாம் அங்கே தான் போய் பார்ப்பேன் அப்படி சொன்னாங்க. சரி, இந்த மாத்திரையை அப்படியே வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு டாக்டர் சொன்னாங்க, அங்கே போய் அந்த இது பார்த்துட்டு டேப்லெட் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிட முடியல. சாப்பாடு இறங்கினா தானே மாத்திரை சாப்பிட முடியும், என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஆள் சொன்னாங்க, ஐயோ இந்த டாக்டர் இருக்கா போனேன், இதெல்லாம் போகாத, இதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த டாக்டர்லாம் போனீங்கன்னா காசை பிடிங்கிடுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமேலு நான் ஒரு டாக்டர் சொல்கிறேன், அங்கே போய் பாரு சரியாயிடும் அப்படின்னு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சரி, 3ஆவது நாள் ஒரு டாக்டர் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தேன். 3 நாளும் சரி, சாப்பிட முடியாது. எதாக இருந்தாலும் உடனே வாமிட் வந்துடும், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, எப்படி அதை சரியானிச்சு அப்படின்றது தான் அந்த முக்கியமான கருத்து. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு தயவுசெய்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அப்போ தான் புரியும். ஏன்னா பாதியிலே இது பண்ணிட்டீங்கன்னா அந்த இது சொல்ல வந்த விஷயம் புரியாது. எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் சொல்ல வரேன். ஓகே. அப்புறம் அந்த மாதிரி சொன்னோடனே என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் அந்த டாக்டர் போய் பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரி, வேண்டாம், எதுவுமே மாத்திரை சாப்பிட்டு எதுவும் சாப்பிடவே முடியலையே, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். என்ன ஆனாலும் சரி, ஒரு முடிவு எடுத்தேன். என்ன ஆனாலும் சரி, நம்ம இனி இந்த மாத்திரை வேணாம் சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு அப்படியே அயன் பண்ணி ட்ரெஸ் வச்சுருந்தேன், அப்படியே எடுத்து மாட்டினேன். அந்த தன்னம்பிக்கை விடுறது பாருங்கள். நல்லா ட்ரெஸ் பண்ணோம்னா அது ஒரு தன்னம்பிக்கை ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தியாகும். அந்த ட்ரெஸ் பண்ணுறதுலேயே ஒரு இது இருக்குது. நல்லா புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு பாருங்கள். இப்போ சாதா ட்ரெஸ் போடுறோம், புது ட்ரெஸ் போடுறோம், ஒரு கம்பீர தோற்றம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனால் எனக்கு இருக்குது, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் உணர்ந்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். எடுத்து ஓடி நடக்க முடியல. பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தூரம் போகணும், என்னால் நடக்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். போனோடனே அந்த இடத்துல உட்காந்த பாரு, டப்புங்க வாமிட் வந்துடுச்சு. வாமிட் வந்தோடனே அந்த செக்யூரிட்டி கேட்டார், என்னடா தண்ணி அடிச்சிருக்கியா அப்படின்னு. நான் உடம்பு சரியில்லாமல் வாமிட்டு எடுத்திருக்கேன், அந்த மாதிரி அப்படி சொல்கிறாங்க. இல்லைங்க, உடம்பு சரியில்லை, எங்கே வேலை செய்கிறேன், இங்கே தான் பக்கத்தில் வேலை செய்கிறேன், சரியாகலை, அதான் வாந்தி எடுத்துட்டேங்க அப்படின்னு.
தண்ணி அடிக்கலைங்க, சும்மா வாமிட், உடம்பு சரியில்லை, எது சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தா கூட உடனே வாமிட் வந்துடுது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதை விட்டுட்டு அப்படியே பஸ்ஸு சரி ஏறணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிட்டு போனோம். ஸ்டாப்பில் பஸ் வந்துச்சு. அங்கே இங்கேருந்து பாண்டி பஜார் இருந்து அங்கே போகிறோம். அந்த எல்ஐசி தேட்டரில் ஏதாவது போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு. அதான் படம்லாம் பயங்கரமாக பார்ப்பேன். ஒரே நாள் 4 ஷோ சாப்பிட கூட மாட்டேன், அப்படி பார்த்துருந்தேன். ஆனால் இப்போல்லாம் படம் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அப்போ அவ்வளோ இதாக இருந்தேன். படம் பார்க்குறது படம் பார்த்துட்டு வந்தோம்னா ஜாலியாக இருந்தோம். போய் எனக்குள்ளே நம்பிக்கை தோணுச்சு. மாத்திரையெல்லாம் தூக்கி வீசிட்டு போனேன். சரி என்ன நம்ம என்ன அது சரி வெஜ்ஜு சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி நான்வெஜ்ஜே சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டேன். நான்வெஜ் சிக்கன் பிரியாணி அடிச்சு பாலில் கட்டி கரன்னு நல்லா நல்லா சாப்பிட்டேன். அடுத்து வந்து வெளியில் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படி போய் ஒரு படத்துக்கு போனேன். அதே அதை பற்றி மறந்தே அந்த உடம்பு சரியில்லை ஃபீவர் அதை பற்றி மறந்தே போயிட்டேன். மறந்துட்டு சாப்பிட்டேன். ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். நைட்டு அதே மாதிரி வரும்போது ஒரு பிரியாணிலாம் நல்லா சாப்பிட்டு என்ன ஆனாலும் சரி மாத்திரை பேசாமல் வந்து படுத்துட்டேன். மத்தியானத்துலேருந்து அப்படியே வேலைக்கு போயிட்டேன். அந்த எப்படி அந்த விஷயம் பார்த்தீங்களா, நம்ம வந்து அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா சரியாகாது. அதை விட்டுட்டு நம்ம இப்படி வரணும். கொஞ்சம் வந்துட்டோம்னா அது சரியாயிடும். தன்னை மறந்து இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை வித்தியே நினைக்கக்கூடாது. சிலவங்க அப்படியே பயப்படுத்தி வச்சுருவாங்க. ஓ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த டாக்டர் போய் பாரு அந்த டாக்டர் போய் பார்த்துட்டு நமக்குள்ளே உடம்பு சரியாயிடும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்துச்சு. அதே மாதிரி சரியாயிடுச்சு. அந்த ஒரு எனக்கு வந்து வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது. அடுத்து வந்து ஒரு வீடியோ அந்த சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். சரிங்களா? பாய். அனைவருக்கும் நன்றி.